राधे कृष्णा। जय भोलो राधा रानी की जय। जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय भोलो वृंदावन धाम की जय। जय भोलो यमुना मैया की जय। जय भोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। பகவானுடைய பெரிய கிருபை இன்னைக்கு இந்த நிமிஷம் பிருந்தாவனத்துல நாம் எல்லாரும் இருக்கோம். பிருந்தாவனம் சரியா? கர்க்க சம்ஹிதைப்படி பகவான் கோலோக பிருந்தாவனத்தினுடைய ஒரு துண்டை எடுத்து அப்படி போட்டான். அதுதான் விரஜபூமி, அதுதான் பிருந்தாவனம் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஏன்னா பிருந்தாவனம், யமுனா, கோவர்தனம் இல்லாமல் நான் பூமிக்கு வரமாட்டேன் அப்படின்னு ராதாராணி சொல்ல, அவளுக்காக கண்ணன் இப்படி கொண்டு வந்தான் அப்படின்னு காண கிடைக்கிறது. அந்த பிருந்தாவன வாசம் ஆண்டாளே பிருந்தாவனத்தே கண்டோமே அப்படின்னு சொல்லி புலம்பரா. அதுல இன்னைக்கு ஏகாதசி ஸ்ரீ பிருந்தாவனத்துல இருக்கும். அதுலேயும் இன்னைக்கு ரொம்ப அழகா நமக்கு காளிய தகம், அந்த காளிய நர்த்தனம் ஆடின இடம், அந்த கேளி கதம்ப விருட்சம், காளிய மர்தன கோவில், அப்புறமா இம்லி தலா, கிருஷ்ணன் ராதாராணி கலருக்கு மாறினதும் சைத்தன்ய மகாபிரபுனுடைய அவதாரத்துக்கு காரணமுமான இம்லி தலா, அந்த பழைய மரத்தை பார்த்தோம். அங்க சனாதன கோஸ்வாமி பூஜை பண்ண கௌர் நிதாய், நிமாயி நிதாய் மூர்த்தியை பார்த்தோம். அழகா நம்ம காளிய தஹ்ல காளியனுடைய அகம்பாவத்தை அழித்த இடம் காளிய தகிக்கிறதுன்னு இல்லையா, அதான் அந்த இடத்துல தான் 5000 வருஷம் பழமையான கேளி கதம்ப விருட்சத்தை பார்த்தோம். அப்புறம் ஜாடு மண்டல், அங்க அழகா அந்த யந்திரத்துல பகவானுடைய சரண கமல அடையாளத்தை தரிசனம் பண்ணும். யமுனா மாதா மடி மேல அப்படி ஆனந்தமா இன்னைக்கு போட்லயும் போகணும். ஜோரா அவளுக்கு ஆரத்தியும் விடுறதுக்கான பாக்கியத்தை பகவான் இப்படி கனவு மாதிரி இப்படி சாயங்காலம் 6 மணிக்கு, இத்தனைக்கு ஒன்றும் விரதம் இல்லை, தப்பசெல்லாம் ஒன்றும் இல்லை, சாயங்காலம் நல்லா காஃபி சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஆனாலும் பகவத் காருண்யத்துல குறைவு இல்லை. அதாவது ஒரு குழந்தை நல்லா சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியா எல்லாம் பண்ணிட்டுனா அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம். அது சாப்பிடவே இல்லை, டல்லா இருக்குன்னா அம்மா அப்பாவுக்கு வருத்தம் தான் இருக்குன்னு வழிய. அதனால பகவான் பக்திக்குத்தான் வசப்படுறான். நீங்க பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர் நடந்துட்டு இருக்கா காலில் செருப்பு இல்லாம, நமஸ்காரம் பண்ணி விரஜ பரிக்கிரமா, இவ்வளோ வண்டி போகிறது, மாடு, குரங்கு, நாய், மனுஷா, பெரிய பெரிய காரு, பேட்டரி காரு, நிறைய பேர் நடக்கிறா. இதுக்கு நடுவில் படுத்து நமஸ்காரம் பண்ணோம்னா என்ன ஒரு ஃபெய்த் அவளுக்கு இருக்கணும். நம்ம ஓரத்தில் போகாத, அங்கே நிற்காத, வண்டி இடிக்க போகிறது, கண்ணாடி 1008 நான் சொல்லிட்டு இருக்கோம். அங்கே அவ பாட்டுக்கு இதில் பார்க்கணும். சில பேர்லாம் குடும்பத்தில் ஏதான ஒரு விஷயம்னா குடும்பமாக பிரார்த்தனை பண்ணிப்பா. ஏதான வீடு கட்டுறது, இல்லாட்டி கல்யாணம் ஆகிறது, இல்லாட்டி குழந்தை பிறக்கிறது, ஏதோ ஒரு விஷயம், பிஸ்னஸ், இல்லாட்டி ஏதான சொத்து தகவல் எதுவாக இருந்தாலும் அவருக்குலாம் நான் விரச பரிக்கிரமா நாங்கள் பண்ணுறோம், சரி பண்ணி கொடுத்துரு கிருஷ்ணன், அவ்வளோதான். இந்த 10 ரூபா உண்டியில் போடுறேன், 100 ரூபாய்க்கு மாலை சாத்துறேன், விரச பரிக்கிரமா பண்ணுறேன், அவ்வளோதான். இதில் பார்க்க நான் பார்த்துருக்கேன். அப்பா அம்மா குழந்தை 3 பேரும் பண்ணுவா. அப்பா பண்ணுவார், முன்னாடி அம்மா பண்ணுவா, அப்புறம் குழந்தை, திருப்பி குழந்தைய தாண்டி அப்பா பண்ணுவார். ஸோ நமஸ்காரம் பண்ணி பரிக்கிரமா. அந்த மாதிரி ராத்திரியில் இப்போ போய் பார்த்தோம்னா நிறைய பேர் பரிக்கிரமா பண்ணுவாள். இப்போ ஏன்னா ராத்திரி வெயில் கம்மியாக இருக்கும், கூட்டம் கம்மியாக இருக்கும், வண்டி கம்மியாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன் ராத்திரியெல்லாம் ஒரு 7-8 வயசு குழந்தைகள்லாம் தூங்கிடும். அப்பா அப்படியே கையில் தூக்கிண்டு நடப்பேன். கை குழந்தைய தூக்கிண்டு அம்மாக்கள் நடக்கிறத நான் பார்த்துருக்கேன். வயசானவா கொம்பை பிடிச்சுன்னு இப்படி நடப்பா. சில சந்தர்ப்பங்களில் சில குழந்தைகள் அப்பா அம்மாவை அந்த வீல் சேரில் வச்சுட்டு தள்ளிண்டு பரிக்கிரமா பண்ணுவார்கள். இவர்களுக்கு ஒரு அன்கண்டிஷனல் ஃபெய்த். இங்கே இன்னும் கிருஷ்ணன் இருக்கான், அவ்வளோதான். அவளுக்கு எனக்கு மேலே பெருசாக யோசிக்கலாம் மாட்டா. இது கிருஷ்ணலீலாஸ்தலம், கிருஷ்ணன் இருக்கா, அனுகிரகம் பண்ணுறான், இவ்வளோதான் அவளுக்கு தெரியும். இங்கே இருக்க குப்பையோ சாக்கடையோ எதுவுமே அவள் கண்ணில் படாது. ராதே 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 ராதேன்னு அவள் பாட்டுக்கு பெயிண்டே இருப்பா. அப்படி ஒரு
அன்கண்டிஷனல் ஃபெய்த் இந்த பிருந்தாவனத்தினுடைய பலம். எந்த பிருந்தாவனத்தில், பிருந்தா அப்படின்னா துளசின்னு அர்த்தம், துளசி காடு. துளசி காணனம் எத்திர எத்திர பத்ம வனானிச்ச வசந்தி வைஷ்ணவோ எத்திர தத்ர சந்நிஹிதோ ஹரிஹி அப்படின்னு புராணத்தில் சொல்றா. எந்த இடத்துல துளசி இருக்காளோ, எந்த இடத்துல தாமரை இருக்கோ, எந்த இடத்துல பகவத் பக்தர்கள் இருக்காளோ அங்க ஹரி கட்டாயம் இருக்கான். இது 3 இங்க இருக்கு. அப்புறம் ஹரி இங்கெல்லாம் என்ன பண்ணுவான்? நம்ம நீங்க நிறைய பார்த்திருப்பேன். ஹரியும் இந்த கூட்டத்தோட கூட தான் கிருஷ்ணன் அலைஞ்சுட்டு இருக்கான், ராதாராணி அலைஞ்சுட்டு இருக்கா. ராதாராணிய சகிகள் உங்களுக்கு யாரு என்னன்னு ஜட்ஜ் பண்ண முடியாது. யாரையோ நீங்க பார்த்திருப்பீர்கள், யாரோ உங்களை பார்த்து சிரிச்சிருப்பா, உங்க மேல அப்படி தொட்டுட்டு போயிருப்பா. நீங்க அதாவது நான் சொல்ற எதுவுமே உங்களுக்கு அப்படி யோசிச்சு கூட பார்க்கலாம், ஆனா தெரியாது. அவளா காண்பிச்சு கொடுத்தா நிறைய சாதுக்கள் இருப்பா. நிறைய பேர் எதெல்லாமோ விட்டுட்டு இங்கேயே கதின்னு வந்திருக்கா. அந்த பிருந்தாவனத்துல இன்னைக்கு ராத்திரி தங்கரோம் அப்படின்றது எல்லாம் இவ்வளவு நாள் வாழ்க்கை என்ன வாழ்ந்து கழிச்ச, என்ன சாதிச்சுட்டேன்னு யாராவது கேட்டா, இவ்வளவு நாள் வாழ்ந்ததே சாதனை. அவ்வளவோ கஷ்டம், நஷ்டம், மானம், அவமானம், சுகம், துக்கம், வியாதி, ஆரோக்கியம் நிறைய பார்த்துருக்கோம். ஒன்றும் கம்ப்ளீட் ஹாப்பினஸ், 100% ஹாப்பினஸோட எல்லா நாளும் கடத்தினோன்னு சொல்ல முடியாது. ஏதோ கவலைகள், ஏதோ யோசனைகள், எதிர்பாராத சந்தோஷங்கள், எதிர்பாராத நம்பிக்கை துரோகங்கள், என்னெல்லாமோ பார்த்துருக்கோம், வியாதிகள். அதெல்லாம் தாண்டி சரி எப்படி ஓடிண்டே வந்தோம். பெருசா ஒரே உற்சாகத்தோட வந்தோம்லாம் சொல்ல முடியாது, ஆனா எப்படி வந்தோம். அதுக்கு பரிசு தான் இந்த பிருந்தாவன யாத்திரையும் பிருந்தாவன ராத்திரி தங்கறது. ஜஸ்ட் லிவ், அவ்வளவுதான். என்ன பெருசா ஏதோ வாழ்ந்தேன், என்னமோ வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி வாழ்ந்ததுக்கே சுவாமி சரி பரவாயில்ல, இவ்வளவத்தையும் தாங்கிண்டு உன்னால இருக்க முடியறது, அதுக்கு நான் உனக்கு ஒரு பரிசு தரேன், கிஃப்ட் தரேன், வா என் பிருந்தாவனத்துக்கு வா அப்படின்னு சுவாமியா கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் இந்த பிருந்தாவன வாசம். நிஜமாவே பிருந்தாவன வாசம்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது 3 நாள் ஒரு கஷேத்திரத்துக்கு போனா தங்க நமக்கு 4 ராத்திரிகள் நிச்சயமா கேரண்டியா பகவான் கொடுத்திருக்கா. முதல் ராத்திரி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு அழகா நிஜமா இதெல்லாம் தான் முதல் ராத்திரின்னு சொல்லலாம், நம்ம வேற எதையோ சொல்லிட்டு இருக்கோம். இந்த பிருந்தாவனத்துல ராமானுஜர் வந்திருக்கார், சங்கரர் வந்திருக்கார், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு இந்த பிருந்தாவனம் வர்றதுக்காகத்தான் சந்நியாசமே வாங்கிண்டார். அப்புறமா வல்லபாச்சாரியார் வந்திருக்கார், சாரதா மாதா, ராமகிருஷ்ண மடம் சாரதா மாதா வந்திருக்கா, விவேகானந்தர் வந்திருக்கார், சமர்த்தர் ராமதாசர் வந்திருக்கார், துளசிதாசர் வந்திருக்கார். சில பேர்கள்லாம் தெரியுமே, நிறைய மகாத்மாக்கள் வந்த ஒரு இடம் பிருந்தாவனத்துல. மீரா வாசம் பண்ணியிருக்கான். மீரா வாசம் பண்ண இடத்தெல்லாம் போய் பார்க்க தான் போறோம் நம்ம. மீரா பிருந்தாவன் ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கோம், அவ்வளவுதான். கிளான்ஸ் கூட சொல்ல முடியாது, 100ல் 1 பங்குல, அதுல ஒரு 10 பங்குல 1 பங்கு பார்த்துருக்கோம், அவ்வளவுதான். அவ்வளோ இருக்கு. தொட்ட இடமெல்லாம் இங்க கிருஷ்ணன் தான். லீலா ஸ்தலங்கள் தான். நீங்க பார்க்குற மரங்கள் முதற்கொண்டு குரங்குகள், நாய்கள்ல இன்னும் நீங்க யாரும் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல பெருசா இருக்கும் பண்ணி. அது எல்லாமே இங்க சாதுக்கள் தான். இந்த பிருந்தாவனத்துல திரும்புற பக்கம் எல்லாம் கிருஷ்ணன் சத்தியமா இருக்கான். ஒவ்வொருத்தர் வீட்லயும் கிருஷ்ணன் உண்டு, நிறைய ஆசிரமங்கள் உண்டு. நீங்க வெளியில பார்த்தா ஒரே கத்தன்னு இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள ஒவ்வொன்றும் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. ஒவ்வொரு இடமுமே ஆக்சுவலா நீங்க இன்னைக்கு பார்த்தது கூட கம்மி தான். இப்ப இம்லி தலாலாம் விட நிறைய உள்ள இருக்கு. நீங்க ஜாடு மண்டல வெளில பார்த்தா உள்ள ரூம் ரூமா போயிட்டு இருந்து பாருங்க. இங்க அவ்வளவு கிருஷ்ணன் இருக்கான், அவ்வளவு கிருஷ்ணன் மட்டும் தான் தெரியும். அத்தனை ஆசிரமங்கள், அத்தனை கிருஷ்ணன் உண்டு. நேற்று கூட நான் சத்சங்கத்தை சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தேன், அதே 12 மணி ரெக்கார்ட் பண்ணும்போது தான் இந்த லாலா பாபு ஆசிரமம், அழகா கிருஷ்ணச்சந்திரன் அப்படின்னு சொல்லி அவனுடைய கதையை சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு காத்தால போய் அவனை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். நேற்று ராத்திரி 12 மணிக்கு அவன் கதையை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு காத்தால ஐஷண்ட போய் சுவாமி அவனுடைய திவ்யமான தரிசனத்தை கொடுத்தான்னு. அப்பா நீ சத்தியம் நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா அவன் சத்தியமானு தான். அந்த லாலா பாபு பகவான் தலையில வெண்ணெய் வச்சு பார்க்கிறார், அவன் மூக்கு பக்கத்துல பஞ்சு வச்சு பார்க்கிறார்னு நேற்று சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு அதே கிருஷ்ணனை நேர போய் பார்த்து பகவான் ஒத்துக்கிறியா? நான் ஒத்துக்கிறேன்ப்பா, நீ சத்தியம்தான், அப்பொழுதும் சத்தியம் இப்பொழுதும் சத்தியம்னு சொல்லி. ஏன்னா இத்தனை தடவை பிருந்தாவனம் வந்திருக்கேன். இப்பதான் நான் 2வது தடவை இந்த கோவிலுக்கு போறேன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். இவ்வளவு வருஷம் மேபி போன வாட்டி அப்பயே வந்தபோது ஒரு தடவை போயிருக்கேன், போன வாட்டி முந்தின வாட்டி ஞாபகம் இல்லை. மேபி அது மேக்சிமம் 3வது தடவை நான் இந்த கோவிலுக்கு போயிருப்பேன், அவ்வளவுதான். ஆனா பகவானுடைய கிருபை இப்படி
அப்ப பகவான் வந்து ஒவ்வொரு விதத்துல தன்னுடைய சாநித்தியத்தை இங்க காட்டி கொடுப்பான். எத்தனையோ பேருக்கு யமுனையில ரைடு போகணும்னு இருந்தது இன்னைக்கு. நான் கூட இருட்டா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா நீங்க நினைச்சுட்டோம்னா சுவாமி நடத்தி கொடுத்துருவார். அப்படி ஒரு இடம். நீங்க வேணா அந்த மலாய் தூதுலேருந்து லசிலேருந்து எல்லாத்தையும் லிஸ்ட்ல போட்டு வைங்க, எல்லாம் நடத்தி கொடுப்பேன். நான் பார்த்துருக்கேன். எல்லாம் இங்க வந்துட்டு கேட்டுட்டு ஒண்ணு கிடைக்கலன்றது கிடையாது. பகவான் கருணாசா. அப்ப கண்ணனையே கேட்டா கண்ணனே கிடைச்சிடுவான், ராதாராணி கேட்டா ராதாராணியே கிடைச்சிடுவான். எத்தனையோ மகாத்மாக்களுக்கு இந்த பிருந்தாவனத்துல அவ்வளவு விதமான கிருஷ்ணானுபவம் கிடைச்சிருக்கு, கிடைச்சிருக்கு, இனியும் கிடைக்கத்தான் போறது. இன்னைக்கு வடிகாலம் 2:30 மணிக்கெல்லாம் பார்த்தா பரிக்கிரமா பண்ணுவா. இந்த குளிர் வெயில் மழை இதெல்லாம் அசரவே மாட்டா. நீங்க யாரை வேணா பாருங்க, ராதே 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 ராதேன்னு. நீங்க உங்க முகம் தெரிய வேண்டாம், நீங்க சும்மா யாரையா பார்த்து ராதே ராதே சொல்லிட்டு ராதே ராதே அப்படின்ட்டு போயிடுவா. நீங்க யாரு என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டான். அப்படி ஒரு ஸ்ரீ பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனத்துல நேற்று நான் சொல்லும்போது இந்த லாலா பாபு ஸ்ரீ ராதா கிருஷ்ண சந்திரனுடைய வைபவம் சொன்னேன். இந்த ராதா கிருஷ்ணச்சந்திரன் கோவில் பக்கத்துல தான் ஸ்ரீ ரங்கநாத்ஜி மந்திர் அப்படின்னு இருக்கு. ஆனா எல்லாரும் ஸ்ரீ ரங்கஜி மந்திர் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ். பிருந்தாவனத்துல ஒரு சவுத் இண்டியன் டெம்பிள் ஒன்று உண்டு அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது ரங்கஜி. சரியா? ஸ்ரீ ரங்கநாத்ஜி மந்திர்னு பேரு இருக்கு. ஆனா ரங்கஜி மந்திர்னா அத்தனை பேருக்கும் தெரியும். அது இன்னைக்கு பிரம்மோத்சவம் நடந்துட்டு இருக்கு. இப்ப ரங்கஜிக்கு இன்னைக்கு கூட மத்தியானம் கோவில் மூடி இருக்கும், நாங்க வந்துட்டோம். ஆனா சுவாமி புறப்பாடாகி ரோட்ல எங்க பக்கத்துல இப்படி போனார். பெரிய திருமணம்லாம் ஆகிட்டு ஒரு யானை எங்க பக்கத்துல தான் போச்சு. நாங்க உள்ள போலன்னு சுவாமி நான் அதெல்லாம் முடியாது, நான் கிருபை பண்ணியே திரும்பி வெளில வந்துட்டார். அப்படி ஒரு ரங்கஜி. இந்த இடத்துல நிறைய மகாத்மாக்கள் வாழ்ந்திருக்கா. ஒரு சந்தர்ப்பத்துல இங்க நிறைய சாதுக்கள் உண்டு. அதுல ஒரு சாது, அந்த சாது ரங்க தேசிக சுவாமிஜின்னு பேர். அவர் எங்கேயே இருந்தார். அவர் ஒரு சந்தர்ப்பத்துல அழகா ஆழ்வார்கள் வைபவம், ஆண்டாள் பாசுரம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இன்னைக்கும் அந்த ரங்கஜி மந்திர்ல பார்த்தோம்னா, நான் ஒரு தடவை டிசம்பர்ல வந்திருக்கேன் திருப்பாவை சமயத்துல. விடியற் காலம்பர கோஷ்டிக்கு போயிருக்கோம். நல்லா அழகா நாமம்லாம் ஆயிட்டு வரும். ஆனா பார்த்தா ஒண்ணு கூட தமிழ் முகமா இருக்காது, எல்லாம் ஹிந்தி முகமா இருக்கும். ஆனா அத்தனை பேரும் திருப்பாவை சொல்லுவா. ஜோரமார்களை திங்கள் மதி நிறைந்த நன்னாளா, எல்லாம் இந்திக்காரா. அழகா புக்கெல்லாம் கிடையாது. அது குளிரும். 2 டிகிரி 1 டிகிரி இருக்கும். அதுல நிஜமாவே குளிர குடைந்து நீர் ஆடாதே குளிக்காவேன்ற மாதிரி தான் இருக்கும். அதுல அவ்வளவு ஜனங்கள் வந்து அந்த திருப்பாவையை அங்க ஜெயிப்பார்கள். நான் பார்த்திருக்கேன். நம்ம ஊர் மாதிரியே உற்சவம், தேர் உண்டு, எல்லாம் உண்டு. அப்ப அந்த ரங்க தேசிக சுவாமிஜி உபன்யாசம் எல்லாம் பண்ணும் பொழுது அவர் சொல்றார், ஆண்டாளுக்கு பிருந்தாவனம் வரணும் ரொம்ப ஆசை, ஆனா வரல அவள். அதனால அவளுக்கு இங்க ஒரு கோவில் கட்டினா தேவலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அப்ப உடனேயே அவர் நினைச்சிருந்தார், சொன்னார். அப்ப அவரோட 2 சிஷ்யர்கள் அழகா ராதா கிருஷ்ணஜி கோவிந்த தாஸ்ஜின்னு பேர். அவ 2 பேரும் நல்ல பணக்காரா. அவ சொன்னா, இங்க ஒரு கோதாதேவி கோவில் கட்டிடலாமே பிருந்தாவனம். ஏன்னா ஆண்டாளுடைய கடைசி பாசனம் விருந்தாவனத்தை கண்டோமே, பட்டி மேய்ந்தோர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே, இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே. நீங்க போகும்போது நிறைய மாடுகள் பார்த்துரு. காளை மாடுலாம் அவ்வளவு திமிரு பிடிச்ச மாடுகள் எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படியே நடுரோட நிற்கும், யாரும் ஒண்ணும் பண்ணா. அது வர்றதே பார்த்தா வாடா பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படிதான் இருக்கும். காளையன் அப்படின்ற வார்த்தைகள்லாம் இங்க முரட்டை காளை, முத்து காளை, எல்லா காலையும் இங்க பார்த்துடலாம். அந்த மாதிரி காளை போல இருக்கக்கூடிய காளகண்ணுக்குட்டி அலையிறத பார்த்தேலான்னு ஆண்டாள் கேட்க, இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட. இந்த பசுமாடுகள் எல்லாம் கட்டி பிடிச்சு விளையாடிண்டு யமுனா தீரத்துல நின்றுண்டு அதுகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டு தண்ணீர் எல்லாம் குடிக்க பண்ணிட்டு விளையாடுற கண்ணனை பிருந்தாவனத்துல பார்த்தோம். அப்ப அந்த 2 பேருக்கும் ரொம்ப ஆசை, இங்க ஒரு கோவில் கட்டிடலாம் சுவாமி
எங்களுக்காக நினைச்ச பொழுது அங்கே போக முடியாது, நீங்கள் தான் சொல்கிறேன்னு சொல்ல உடனே ரங்கதேசிகன் பார்த்தாரா, சரி இது ஆண்டாளுடைய ஆக்ஞை இருந்தாலும் போய் ஸ்ரீரங்கத்தில் போய் ரங்கநாதரை கேட்போம், அவர் தான் இங்கே ஆவிர்பவிச்சு வரணும்னு சொல்லி போய் கேட்க பகவானும் உத்தரவு கொடுக்க அதன் பிறகு இந்த கோவிலை கட்ட ஆரம்பிச்சு. அந்த காலத்தில் ஒரு 45 லட்சத்தில், நான் சொல்றது 1851 1845 ஆரம்பிக்கிறா. ஒரு 6 வருஷம் கட்டுற அந்த கோவில் 45 லட்சம். எல்லாம் ஒரு பக்கம் பிரிட்டிஷ் பீரியடு என்னெல்லாமோ நடந்துருக்கு தேசத்துல. இதுக்கு இந்த பிருந்தாவனம் பாட்டு தனியாக அது பாட்டுக்கு பக்தி கோவில் கட்டுறதுன்னு இருந்திருக்கு. இப்போ பார்த்துக்கோங்க, அதாவது காலமோ சுற்றி இருக்க மனிதர்களோ நடக்கக்கூடிய சம்பவங்களோ எதுவுமே நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்றது, நம்ம மனசு நிர்ணயம் பண்றது, நம்ம சுவாமி நிர்ணயம் பண்றது. உலகத்தில் 1000 நடக்கும். இப்போ இன்னைக்கும் உட்காந்து இன்னைக்கு நடந்த ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்தா அதுக்கு தூக்கம் வராது, என்னடா அதுன்னு இருக்கும். ஆனால் இங்கே பாருங்க, இப்போ பிருந்தாவனத்தை சுற்றணும், ஏதான ஒரு ஹெட்லைன்ஸோட ஒரு பாதிப்பு, ஒரு 4 பேர் கூடி உட்காந்து அதை பேசினா, ஏதான ஒரு ஐபிஎல்ல பேசினா, அவா பாட்டுக்கு அவா உலகம் அவ்வளோதான். காணா உண்டு, ராதா உண்டு, வாழ்க்கை உண்டு, அவ்வளோதான். காணாவும் உண்டு, பஸ் எவ்வளோதான். எங்கே போனாலும் சாயங்காலம் போனோம்னா அங்கே நம்ம போகும்போது நிறைய பேர் பார்த்தாலும் தெரியல, அழகாக பூரி சப்ஜி ஒரு தொண்டையில் வச்சு கொடுப்பான், கச்சோரி கொடுப்பான், பூரி சப்ஜி அப்படியே. ஆக்சுவலி டின்னரே வேணாம், அப்படியே சாப்பிட்டு போயிடலாம். அங்கங்கே கொடுத்துட்டே இருப்பா. சாயங்காலம் யமுனா ஆரத்தியில் யார் வேணால் ஸ்வீட் கொடுப்பா, அவ்வாட்டுக்கு இருக்கும். அப்போ ஆசையா அந்த கோவிலை கட்டினார்கள் 2 பேர். நான் அதோட 2 தடவை தான் போயிருக்கேன். என்ன பயனா, அந்த கோவிலுக்குள்ளே போனால் வெளில வர்றதுக்கு ஒரு 1.25 மணி நேரம். அவ்வளோ பெரிய கோவில், ஸ்ரீரங்கம் மாதிரி அவ்வளோ பெருசு. நீங்கள் உள்ளே போனேன்னா பிருந்தாவனம் இந்த சந்தடிகளும் பார்த்துட்டு என்னடா குறுக்கு சந்தா இருக்கேன்னு அங்கே போய் பார்த்தா அவ்வளோ விஸ்தாரமான கோவில். அவ்வளோ தூரத்தில் பார்ப்போம். கோதாதேவி ரங்கமன்னார் நின்று வடபத்திர சாயி கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற மாதிரி அவ்வளவு உற்சவங்கள் பண்ணுவா. ஆழ்வார் சன்னதி, ராமானுஜர் சன்னதி, திருவேங்கடமுடையான் சன்னதி, எல்லா சன்னதியும் உள்ள புஷ்கரணி உண்டு. அதுக்கப்புறம் ரசம் உண்டு. அது இல்லாமல் அங்கேயே அவெல்லாம் தங்கிறதுக்கு குவார்டர்ஸ் உண்டு. இவ்வளவும் பண்ணிட்டு வருஷம் உற்சவமும் பண்ணிட்டு இருப்பா இந்த ரங்கஜி கோவில். அத்தனை தூரம் அதை பார்க்கணும். மத்தியான சமயத்தை பயங்கரமாக சுடும். ரெட் கார்பெட் மாதிரி போட்டிருப்பா கோவிலை சுற்றி, அப்படியே அதில் நடந்து போயிடலாம். நல்ல தத்தியோன்னம், நல்ல புளியோதரை. நம்ம ஊர் கோவிலில் என்ன பிரசாதம் உண்டோ அந்த மாதிரி பிரசாதம், நெய் மணக்க உண்டு. அப்புறம் ஜூலன் சேவை பகவானுக்கு அவ்வளோ அழகா எல்லாம். நீங்கள் அதாவது இந்த ஊர் நீங்கள் யார்டா சவுத் இண்டியன் டெம்பிள்னா ஒன்று ரங்கஜி மந்திர், எந்த ஆட்டோக்காரன் வேணால் கேளுங்கோ, அழைச்சிமே கொண்டு விட்டுருவோம். யாரை கேட்டாலும் நாம் யமுனையோட இந்த கரையில் இருக்கோம், அது அந்த பக்கம் பிருந்தாவனத்தை இப்படி சுற்றி வரணும். பரிக்கிரமா இப்படி பெருசாக வட்டமாக இருக்கும். நம்ம வட்டத்தோட இந்த பக்கத்தில் இருக்கும். அந்த ரங்கஜி மந்திர் வட்டத்தோட அந்த பக்கம் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி போகும். நாம் இன்னைக்கு டிராவல் பண்ணது ஒரு 3 கிலோமீட்டர். நாம் இன்னைக்கு போனது பரிக்கிரமா மார்க்கம். நம்ம போன வழி தான் பரிக்கிரமா ஸ்டார்ட் மார்க். அங்கிருந்து தான் அப்படி போவா. இந்த பிரேம் மந்திர் தாண்டி இஸ்கான் நடுவில் ஒரு பாதை உண்டு, அங்கிருந்து ஆரம்பிப்பா. அங்கிருந்து அப்படி பரிக்கிரமா பண்ணிட்டு திருப்பி இங்கே வந்து முடிப்பார்கள். இந்த பிருந்தாவன பரிக்கிரமா இப்போ போனால் கூட யாரும் நடந்துருப்பா. ராத்திரி 11 மணிக்கு போங்க, யாரும் நடப்பா. கவலையே பட வேண்டாம். லேடிஸ் நடப்பா, இளவயசு பசங்க நடப்பா, குழந்தைகள் நடப்பா, ஜென்ஸ் நடப்பா. யார் வேணால் கையில் ஒரு ஜபமாலை வச்சுருப்பாள், சும்மா அப்படி வெறும் காலோட நடப்பா. நல்ல மழையிலும் நான் நடக்கிறவாளை பார்த்துருக்கேன். நடக்கிறது மட்டும் இல்லை, நமஸ்காரம் பண்ணி பிரதட்சணம் பண்ணுறவாளை நல்ல மழை காலத்தை நான் பார்த்துருக்கேன். கண்டு நல்ல குளிர் காலத்தை 2 டிகிரி 1 டிகிரி பார்த்துருக்கேன். கடும் வெயில் நல்லா, நான் ஒரு ஏப்ரல் மேலெல்லாம் வந்திருக்கேன். அப்படியே ட்ரை ஆகும். இப்பயே அப்படி தான் இருக்குன்றல அந்த மாதிரி அதில் கூட அழகாக நமஸ்காரம் பண்ணிட்டு போவாங்க. இங்கே எல்லாமே எக்ஸ்ட்ரீம். மழையோ வெயிலோ குளிரோ, நான் சொல்ல எல்லாம் கிருஷ்ணன் மாதிரி எல்லாமே எக்ஸ்ட்ரீம் தான். இங்கே ஒரு லிமிட்டில் இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட பிருந்தாவனம். அந்த ரங்கஜி மந்திர் கோவிலோட மதில் முதற்கொண்டு எல்லாமே பார்த்தோம்னா ஸ்ரீரங்கத்துக்கு போன மாதிரியே ஒரு ஃபீலிங் நமக்கு கொடுத்துருவா. அத்தனை விசேஷம். அதுதான் சொல்லி அந்த ரங்கஜி மந்திர் கோவிலுக்கும் இந்த லாலாபாபு மந்திர் கோவில் 2 பேரும் ஒரே சமயத்தில் ஆல்மோஸ்ட். ஸோ 2 பேருக்குமே ஒரு போட்டி, உன் கோவில் பெருசா என் கோவில் பெருசா அப்படின்னு. அப்புறம் ஒரு சைடு நமக்கு என்னதுக்கு போட்டி, ரங்கன் சங்கல்பிச்சா நான் அந்த கோவிலை கட்டுறேன், கிருஷ்ணன் சங்கல்பிச்சா நான் அந்த கோவிலை கட்டுறேன். அதாவது இந்த போட்டி பொறாமைன்றது எந்த லெவலில் வேணால் யாருக்கு வேணாலும் வரும். அதனால் அதெல்லாம் வரும். நல்லா கவனிச்சு போகிறோம்ல, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பண்ணுறதுக்கு ஹாப்பியாக இருக்கலாம்.
இந்த போட்டி பொறாம வந்துருச்சுன்னா உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு உங்க மரியாதை இருக்காது, அதை இன்னும் கேவலப்படுத்துவேன். இன்னொன்று, யாராவது அந்த விஷயத்தை கொண்டாடலை மற்ற விஷயத்தை கொண்டாடுறான்னா பொறாம வரும். அப்புறம் அதை பற்றி நம்ம குறையா சொல்லுவோம். நம்ம எப்பயாவது அடுத்த வாழை பற்றி நிறைய குறைகள் சொல்கிறோம்னா அவள் மேலே நமக்கு ஏதோ பொறாம இருக்குது. உங்களை பற்றி யாராவது குறை சொல்ல உங்கள் மேலே அவளுக்கு பொறாம இருக்குன்னு எடுத்துக்கோங்க. எப்போ தான் குறை சொல்ல எடுத்துக்காதீங்க. அவளுக்கு ஏதோ பொறாம, அவளால் அடைய முடியாத ஒரு வசரத்தை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க பகவானுடைய கிருப்பையில். அதன் பிறகு ரெண்டு பேருமே ரொம்ப ரெண்டு பக்கத்து கோவில் தான். இந்த லாலா பாபு கோவிலும் ரங்கஜி கோவிலும் பக்கத்தில் கோவில். அத்தனை விசேஷம் இந்த ஸ்ரீ பிருந்தாவனம். அப்போ பகவான் நினைச்சான்னா எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் ஆவிர்பவிப்பான். ஸோ ஆண்டாளுடைய பாசனத்துக்காகவே ஆண்டாளுக்காக கட்டின ஒரு பிருந்தாவன கோவில் ரங்கஜி மந்திர். அதனால பெரிய பாக்கியம் நமக்கு இன்னைக்கு பிருந்தாவன வாசம். பிருந்தாவனத்தை கண்டோமேன்னு ஆண்டாள் கூட கனவுல தான் பிருந்தாவனத்தை பார்த்துருக்கா, நேர வந்ததில்லை. அந்த பிருந்தாவனத்துக்கு இன்னைக்கு சுவாமி உங்க ஐஷ்ணு வந்திருக்கான். அதாவது சுவாமிக்கு இது பகவானுடைய அந்தப்புறம், ராதாராணியுடைய அந்தப்புறம். நம்ம வீட்டில் நிறைய பேர் வருவோம், ஹாலில் உட்கார வச்சு பேசுவோம், அவ்வளோதான். பெட்ரூம் வரைக்கும் ஆராய்ச்சின்னு போவோம். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா, நமக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ, நம்ம மேலே யாருக்கு ரொம்ப அபிமானம் இருக்கோ அவளை தான் அழிச்சுன்னு போவோம். ஸோ கிருஷ்ணன் ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களெல்லாம். அதனால தான் பிருந்தாவனத்துக்கு அழிச்சுட்டு வந்திருக்கான். இதை கேட்குறவாளுக்கும் பிருந்தாவனத்துக்கு வரத்துக்கான பாக்கியத்தை கண்ணனே கொடுப்பான், கண்ணனே அனுகிரகிப்பான். ராதாராணி அனுகிரகம். அதனால் இங்கே வந்தவாள்லாம் உங்களுக்கு வேண்டப்பட்டவா உங்கள் ஃபேமிலி அவளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோ. அவளும் வரணும் இந்த இடத்தெல்லாம். இன்னைக்கு அந்த கூட்டத்தை பார்த்து ஜாலியாக இருந்தது. இந்த கத்து நம்ம ஊரில் பார்த்தா கடுப்பாக இருக்கு, நடா இது அப்படின்னு இருக்கும். ஆனால் இதெல்லாம் பக்த ஜனங்கள், எல்லாம் பாமர ஜனங்கள். நீங்கள் பாருங்க, அவள் பாட்டுக்கு ஆடிண்டும் பாடிண்டும் கூட ஹரேராம் ஹரே கிருஷ்ணாவாக ஆடிட்டு இருந்தா அவள் பாட்டுக்கு ஆடிட்டு இருப்பா. உலகத்தை பற்றிலாம் உலகத்தை பற்றி கவலையப்படாத ஒரு உலகம் இந்த உலகம். அப்படிப்பட்ட பிருந்தாவனம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அதனால ஏகாதசி அன்னைக்கு பிருந்தாவன வாசம் வாய்ச்சிருக்கு. ஆனந்தமா இம்லி தலால ஆரத்தி பார்க்குற பாக்கியம் நம்ம டைமுக்கு நம்ம பாடி போன டைம்ல கிடைச்சது. அதனால ஆனந்தம், ஹே ராதாராணி அழகா உன் மடியில படுத்துக்கிறேன்னு சொல்லி இந்த பிருந்தாவனத்தை படுத்துக்கோங்க. பகவானே, இந்த பிருந்தாவனத்துல நான் எப்படி இருந்தா உனக்கு பிடிக்குமோ அந்த பாவத்தை எனக்கு கொடு. இங்க இருக்கிற பக்தாள மாதிரி எனக்கு ஒரு பாவத்தை கொடுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தானாகவே கண்ணன் அனுகிரகம் பண்ணுவான். ஸோ கண்ணனுடைய டைரி குறிப்பில் இன்றைய தினத்தில் பிருந்தாவனத்தில் நீங்களும் இருக்கீர்கள் நம்ம எழுதி வச்சிருப்போம். உங்கள் பெயரும் பிருந்தாவன பக்கங்களில் உண்டு. பிருந்தாவன பக்கங்களில் கிருஷ்ணனில் ஒவ்வொரு காலங்களில் நிறைய பக்தர்கள் உண்டுன்னு சொல்லி அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கே தெரியாமல் அந்த கோடிக்கணக்கான பெயர்களில் உங்கள் பெயரும் இன்று எழுதப்பட்டாகி விட்டது. பிருந்தாவனத்தினுடைய மண்ணில் நீங்கள் நடந்தாச்சு. பிரஜ தூளி, கோமாதாவினுடைய தூளி, தேவர்கள் எல்லாம் இந்த விரஜமண்டல தூளியில் அப்படி புரள்றார்கள் அப்படின்னு இருக்கு. அதில் உங்களுக்கும் ஒரு சில நாட்கள் விரஜவாசம் அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஸோ பி கிரேட்ஃபுல், பி தேங்க்ஃபுல். அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க, உங்கள் கூட இருக்க பந்துக்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அவள் எல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கா. பணமும் இருக்கு, உடம்புல பலமும் இருக்கு, நேரமும் கொடுத்து பகவான் ஐஸ்வர்யம் கொண்டு வந்து விட்டுருக்கா. சரியா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. ஜெய் போலோ ராதா ராணி கி जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, बोलो वृंदावन धाम की जय, बोलो यमुना मैया की जय, बोलो गोवर्धन गिरिराज की जय, बोलो आज की आनंद की जय. சில பிருந்தாவனத்துக்கு வந்து ரெண்டு கையை மேலே தூக்கி சிரிக்கணும். நான் பாட்டு பைத்தியம் மாதிரி சிரிக்கப்படாது, நீங்களும் சிரிக்கணும். ஏன்னா அங்கே இருக்க கைடெல்லாம் சொல்லுவா,
பிருந்தாவனத்துக்கு வந்தாச்சு, இனி ஆனந்தம் மட்டும்தானே, இனி ஒரு கவலை இல்லை. எந்த கவலையும் வேண்டாம். உங்க மனசுல என்னமோ கவலைகள் இருந்துட்டு தானே இருக்கும். என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா. இந்த இடம் தான் அது. எனக்கு ஒரு கவலையும் வேண்டாம் கிருஷ்ணா, எல்லா கவலையும் உங்ககிட்ட கொடுத்துட்டே குழந்தையா இருக்க போறேன். அவ்வளவுதான். என் கடமைகளை பண்ண போறேன், என்ன வருதோ ஹேண்டில் பண்ண போறேன். நீ என் கூட இருக்காய். அவன் கூட இருக்கிறதான் ஐஷன் வந்திருக்கான். அவன் கையை பிடிச்சி ஐஷன் வந்திருக்கான். அவன் கையை பிடிச்சி ஐஷன் வந்திருக்கான். அவனே கையை பிடிச்சு கூட இருந்து அனுகிரகமும் பண்ணுவான். சரியா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.